வணக்கம் நண்பர்களே. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த வீடியோவில் திருக்கடவுளான முருகப்பெருமானின் சூரசம்ஹார வரலாறை பற்றி பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. சரி நண்பர்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சூரசம்ஹார வரலாறை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல அந்த அரக்கன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அரக்கன் எப்படி உருவானாருன்னு தெரிஞ்சுக்கணும். படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சன், காசிபன் என்ற இரு புதல்வர்கள் இருந்தார்கள். இவர்களுள் தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபெருமானுக்கே மாமனார் ஆகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்ரனால் கொல்லப்பட்டான். அடுத்து பிரம்மாவிற்கு பிறந்த காசிபனும் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான். ஒரு நாள் அசுரகுரு சுக்கிரனால் ஏவப்பட்ட மாயை எனும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான். இதைத் தொடர்ந்து காசிபனும் மாயை என்னும் அசுர பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து மனித தலையுடைய சூரபத்மனும், இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து சிங்க முகமுடைய சிங்கனும், மூன்றாம் சாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகமுடைய தாரகனும், நான்காம் சாமத்தில் ஆட்டுருவத்தில் இணைந்து ஆட்டு தலையுடைய அஜமுகி என்னும் அசுர பெண்ணும் பிறந்தனர். மாயை மிகுதியால் பிறந்த இந்த நால்வரும் ஆணவத்தில் ஆடி திரிந்தனர். ஆனால் இந்த 4 பிள்ளைகளை பெற்ற காஷ்யபரோ தன் பிள்ளைகளிடம், குழந்தைகளே, வடதிசை நோக்கி சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள், வேண்டிய வரங்களை பெற்று நன்றாக வாழுங்கள் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்தார். அதே போல் இவர்களும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து பல வரங்களையும் பெற்றனர். குறிப்பாக இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து 108 யுகம் உயிர் வாழவும் 1008 அண்டம் அரசாளவும் இந்திரஜாலம் எனும் தேரையும் வரமாக பெற்றார். மேலும் தனக்கு சாகாவரம் வேண்டும் என்ற சூரபத்மன் சிவனிடம் கேட்டான். அதற்கு சிவனோ, பிறந்த அனைவரும் ஒரு நாள் மடிந்தே தீர வேண்டும் என்று கூறிய சிவன் எந்த வகையில் அவனுக்கு அழிவு வர வேண்டும் என அவனையே கேட்டார். சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டான். ஆனால் சிவனுக்கு அனைத்தையும் அறிந்த சிவன் அல்லவா, பிற்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்டு அவன் கேட்ட வரத்தை அவனுக்கே அருளி அங்கிருந்து மறைந்தார். சூரபத்மன் மனதிலோ ஒரு பெண்ணை அன்றி வேறு யாரால் ஜீவர்களை உற்பத்தி செய்ய முடியும் என்ற கணக்கு ஒன்று இருந்தது. அதனால் இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தன் குலகுருவான சுக்கிராச்சாரிடம் ஆசி பெற்று தம்மை போல் பலரை உருவாக்கி அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான 30 முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர். இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டான். அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்களோ கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர். சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது 6 நெற்றிக் கண்களை திறக்க அவற்றிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர் மீது சேர்த்தான். அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக தோன்றின. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர். இந்த 6 திருமுகங்களும் ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராகியம், புகழ் எனும் 6 குணங்களையும் குறிக்கிறது. பிரணவ சொருவியான முருகனிடம் காக்கும் கடவுள் முகுந்தன், அழிக்கும் கடவுள் ருத்ரன், படைக்கும் கடவுள் கமலோற்பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்குவர். மேலும் முருகப்பெருமான் சிவாக்னியில் தோன்றியவராதலால் ஆறுமுகமே சிவம், சிவமே ஆறுமுகம் என்பதுண்டு. அதன் பின் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த முருகப்பெருமானை பார்வதி தேவி நேரில் சந்தித்து அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒருமேனியாக வடிவம் கொண்டு 6 முகங்களும் 2 கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினர். இத்திருவுருவை பெற்றதால் ஆறுமுக சுவாமி என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது. அத்துடன் இந்த 6 குழந்தைகளையும் பார்வதி ஒரே குழந்தையாக ஸ்கந்தம் செய்ததால்
முருகன் ஸ்கந்த பெருமாளானார். முருகன் என்றால் அழகு. கோடி மன்மதர்களை விட அழகாக இருந்தான் முருகன். முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலம் அசுரர்களின் வரலாற்றினை அறிந்து கொண்டார். திருக்கரத்தில் வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான், இந்திராதி தேவர்களே, நீங்கள் அசுரர்களுக்கு இனி சிறிதும் அஞ்ச தேவையில்லை. அஞ்சும் முகம் தோன்றும் போது இந்த 6 முகத்தை எண்ணுங்கள். உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேலை என்றார். அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன், தாரகாசுரன், அவன் மகன் என எல்லா சேனைகளையும் 5 நாட்களில் அழித்தார். 6ஆம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன் தான். இருப்பினும் சூரபத்மனிடம் ஏதோ ஒரு இரக்கம் கொண்ட முருகப்பெருமான் தனது சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார். ஆனால் சூரபத்மன், பாலகன் முருகனாயனுக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீரவசனமாக கூறினான். உடனே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பி வைத்தனர். சூரனோ கடலில் நடுவில் வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான். அங்கே செல்வது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் உலகால வந்த முருகனுக்கு இது சாதாரண விஷயம். அவர் அந்த நகரை அடைந்தார். சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான். ஏ சிறுவனே, நீயா என்னை கொல்ல வந்தாய்? பச்சை பிள்ளையப்பா நீ, உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது. பாலகா, இங்கே நிற்காதே, ஓடிவிடு என்று பரிகாசம் செய்தான். முருகன் அசரவில்லை. தன் உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினான். அதன் மீது சக்தி வாய்ந்த 7 பானங்களை எய்தார் முருகன். உடனே அவன் மகா சமுத்திரமாக உருமாறினான் சூரபத்மன். மிகப்பெரிய அலைகளுடன் முருகனை பயமுறுத்தி பார்த்தான். உடனே 100 அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகன். கடல் பயந்து பின்வாங்கியது. இருப்பினும் முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை. காரணம், ஒரு சிறுவனை கொல்வது தன் வீரத்துக்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் அவன் கருதினான். அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தை கண்டு கருணாமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார். தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார். அதை பார்த்த உடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது. முருகா, என் ஆணவம் மறைந்தது. தெய்வமான உன் கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன். அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன். உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்றான். முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார். அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மருதியை உண்டாக்கினார். சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான். முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார். வேல் பட்டவுடன் மாமரம் 2ஆக பிளந்தது. அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார். சூரன் மாமரமான இடம் மாம்பாடு எனப்படுகிறது. இன்றும் இங்கு மாமரம் தலைப்பதில்லை. பகைவனுக்கும் அருளும் பரம காருண்ய மூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார். இப்படித்தான் சூர சம்ஹாரம் பிறந்தது. சூரனை சம்ஹாரம் செய்த முடித்த பின் முருகன் சிவ பூஜையை செய்ய விரும்பினான். அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில். இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம். சூரசம்ஹாரத்தோடு விழா முடிவதில்லை. தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வயானையை முருகனுக்கு மனம் முடித்து வைத்தான். எனவே மறுநாள் முருகன் தெய்வானை திருமணம் வைபவத்தோடுதான் விழா நிறைவு பெறுகிறது. திருச்செந்தூரில் இன்றும் ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின் பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருள்வார். அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார். இதை சாயாபிஷேகம் என்பார். சாயா என்றால் நிழல் என பொருள். போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கும். இதை முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம்.
இந்நிகழ்ச்சிக்கு பின்பு முருகன் சன்னதிக்கு திரும்புவார். இத்துடன் சூரசம்ஹார வைபவம் நிறைவடையும். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.